வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம ஓணத்துக்காக வந்து கேரளா பருப்பு போலி பார்த்தோம், அப்புறம் பால் பாயசம் பார்த்தோம், அவியல், புளி இஞ்சி, மாங்காய் கறி, அடுத்தது வந்து எரிசேரி புளிசேரி பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஓலனும் கூட்டுக்கறியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன வேணுங்கிறதையும் சொல்கிறேன், எப்படி வேக வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம வந்து கூட்டுக்கறிக்கு முதல்ல வேக வச்சுருவோம். அதுக்கு வந்து நான் வந்து வாழைக்காய் கட் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு வாழைக்காய், அப்புறம் ஒரு சின்ன பீஸ் வந்து சேனக்கிழங்கு, பூசணிக்காய் எடுத்துருக்கேன். கூட்டுக்கறிங்கும் போது நீங்கள் இன்னும் காராமணி எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம், சேர்த்து மிக்ஸ்டு வெஜிடபிள் போட்டு கூட நம்ம வந்து கூட்டுக்கறி பண்ணலாம். இல்லை பரங்கிக்காயும் போட்டுக்கலாம், எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். ஆமாம், வாழைக்காய்க்கு பதிலாக நேந்திரங்காய் தான் மோஸ்ட்லி கேரளாவில் யூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு இங்கே வந்து நேந்திரங்காய் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல, அதனால நான் வாழைக்காய் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து வாழைக்காய், அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுருவோம், ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்புறம் மிளகு பொடி, இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். நாம் கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சுருவோம், வெந்துட்டுருக்கட்டும். பூசணிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா ஒரு அரை பாகம் வெந்ததுக்கப்புறமா நம்ம பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் வந்து ஓலனுக்கு வேக வச்சுருவோம். நான் வந்து பரங்கிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு காரத்துக்கு வந்து ஒரு 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். ஸோ அதையும் போட்டுறேன். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு வந்து நான் 1 கப்பு காராமணி வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்றேன். வெள்ளை காராமணி கூட யூஸ் பண்ணலாம். ஆமாம், வெள்ளை காராமணி இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டேன். நான் வந்து தண்ணி பால் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். ஸோ தேங்காய் பால், இது தண்ணி பால், அதுலேயே கொஞ்சம் விட்டுறேன், கொஞ்சம் வேகட்டும், தேங்காய் பால்லே வேகட்டும். மூடி வச்சுருவோம், எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். பாருங்கள், வாழைக்காயும் சேனக்கிழங்கும் ஒரு அரை பாகம் வெந்துடுத்து. இப்போ வந்து பூசணிக்காயை சேர்த்துடலாம், சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம், அப்படி மூடி வச்சிடலாம், வேகட்டும். இதுக்கு வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, தேங்காய் அதாவது நம்ம வந்து கூட்டுக்கறிக்கு அரைச்சிக்க போகிறோம். தேங்காயும் சீரகமும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு பாதி தேங்காய் எடுத்துக்கலாம், 1 கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 கப்பு தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், இதை வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும். தேங்காய் சீரகம் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. ஸோ இது வெந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இந்த பக்கம் ஓலன் வந்து ஒரு வாட்டி கலரி விட்டுருவோம். பாருங்கள், பரங்கிக்காய் நம்ம வந்து தண்ணி பாலில் வேக வச்சுருக்கோம், வெந்துட்டு இருக்கு, இன்னும் வேகணும். ஸோ மூடி வச்சிடலாம். தண்ணி பால் இல்லாட்டா தண்ணியில் கூட வேக வைக்கலாம். நம்ம தண்ணி பால், 2வது பால் வந்து தண்ணி பால் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன் நான், அதனால் அதில் வேக வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தண்ணியிலே வேக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது வேகட்டும். கூட்டுக்கறிக்கு காயெல்லாம் வெந்துடுதான்னு பார்த்துடலாம். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துடுது, எல்லா காயுமே நல்லா வெந்துடுது. பூசணிக்காய், அப்புறம் வாழைக்காய், சேனக்கிழங்கு எல்லாம் வெந்துடுது. இப்போ வந்து நம்ம வந்து கொண்டக்கடலை வந்து 1 கப்பு கொண்டக்கடலை வந்து நான் வந்து ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுட்டு கொஞ்சமாக இந்த கொண்டக்கடலைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம கொண்டக்கடலையே சேர்த்துலாம், கருப்பு கொண்டக்கடலை தான் சேர்க்கணும். ஸோ அதை சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு நம்ம அரைச்ச விழுதியும் சேர்த்துருவோம், அது தேங்காயும் சீரகமும் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். நாங்கள் அரைச்ச விழுது, கொண்டக்கடலை எல்லாமே போட்டாச்சு, எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம், கூட்டுக்கறியில் ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துருக்கோம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். கூட்டுக்கறி கொதிச்சுன்னு இருக்கு. இந்த பக்கம் வந்து பாருங்கள், ஓலனுக்கு வந்து பரங்கிக்காய் ஃபஸ்ட்டு
தேங்காய் பால் விட்டு வேக வச்சோமா நல்லா வெந்துடுத்து பாருங்கள். அவ்வளோ தண்ணி பால் விட்டு வேக வச்சோம். ஸோ அது வந்து 2வது பால். இப்போ என்ன பண்ணணும்னா ஆஃப் பண்ணிடணும். இது வந்து திக்காக நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பால் திக்காக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை மிக்ஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான், நல்லா தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஓலனும் ரெடி ஆகிடுது. இதில் வந்து நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் விடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து தேங்காய் பால் விடுறதுனால அந்த வாசனையே போதும். அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். மேலாக கருவேப்பிலை போட்டால் போதும். நம்மளுடைய பரங்கிக்காய் இப்போ என்ன காராமணி போட்டால் ஓலன் வந்து ரெடி ஆகிடுது. இதில் பூசணிக்காயும் போட்டுக்கலாம் வேணும்னா. பரங்கிக்காய் பூசணிக்காய் 2ம் சேர்த்து போட்டுக்கலாம். இல்லை பூசணிக்காய் மட்டும் பூசணிக்காயும் காராமணியும் போட்டு கூட நம்ம வந்து ஓலன் பண்ணலாம். ஸோ என்ன காய் இருக்கோ அதை போட்டு பண்ணலாம். நான் இன்றைக்கி பரங்கிக்காய் மட்டும் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ ரெடி ஆகிடுது. அவ்வளோதான் நம்மளுடைய ஓலன். ஸோ இது வந்து உரமாக வச்சிடலாம் நம்ம. அடுத்தது வந்து இந்த பக்கம் பாருங்கள், நம்மளுடைய கூட்டுக்கறி ரெடி ஆகிடுது. எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வந்துடுது. ஸோ இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம தாளிக்கலாம். இதுக்கும் தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன் நான். இப்போ வந்து கூட்டுக்கறிக்கு தாளிக்கலாம். நாம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம். சீரகம் நம்ம வந்து அரைச்சி போட்டிருக்கோம். இருந்தாலும் வறுத்து போடும்போது அது ஒரு வாசனை. வரமிளகா, ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய் வந்து 1 கப்பு தேங்காய் எடுத்துக்கலாம். இதையும் வந்து நம்ம கொஞ்சம் செவக்க வறுத்துக்கணும். நம்ம வந்து நேற்று எரிசேரிக்கு வறுத்தோம் தெரியுமா, தேங்காய் எப்படி லைட்டாக நல்ல கோல்டன் கலரில், அதே மாதிரி தான் வந்து கூட்டுக்கறிக்கும் வறுத்துக்கணும். இப்போ அதே மாதிரி நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி செவக்க வறுத்துக்கணும். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து கூட்டுக்கறியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கூட்டுக்கறி ரெடி ஆகிடுது. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷலாக நம்ம வந்து கூட்டுக்கறி, சேனக்கிழங்கும் வாழைக்காயும் போட்ட கூட்டுக்கறியும், அதுக்கப்புறம் வந்து பரங்கிக்காய் போட்ட ஓலன் 2ம் பண்ணியாச்சு. பரங்கிக்காய் காராமணி சேர்த்து ஓலன். பரங்கிக்காய் பூசணிக்காயும் சேர்த்து பண்ணலாம். பரங்கிக்காய் காராமணி மட்டும் பண்ணலாம். இல்லை பூசணிக்காயும் காராமணி மட்டும் பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓலன் வந்து ரொம்ப அந்த நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கூட்டுக்கறியும் அது மாதிரி நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கெலாம் கூட நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த ஓணம் ஸ்பெஷல் போட்டது எல்லாமே வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க. உண்மையாகவே இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த போலியும் பாயசமும் அமைச்சிருந்தீங்க. இப்போ தான் வந்து யாரோ காலையில் அவியல் வந்து இப்போ போட்ட வீடியோவில் அவியல் வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து உடனே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுடைய ஃபோட்டோக்காக.